ஹே கைஸ் வெல்கம் டு என் டு டிவிகே. ஸோ தமிழக வெற்றி கழகம் யாரோட கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் அஃபீஷியலாக சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நோன்பு திறப்பு நிகழ்ச்சி. ஸோ அதில் பேசின விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே யார் கூட கூட்டணி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில் ஒரு வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே வந்து அந்த கட்சியோட கூட்டணி, இந்த கட்சியோட கூட்டணி, எடப்பாடியோட கூட்டணி, 3 வருஷம் தான் எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சராக இருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் இருப்பாரு அப்படின்னு நம்ம நியூஸ்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ அதுக்கு விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் யாரு கூடவும் கூட்டணி கிடையாது, எங்களோட கூட்டணினா மக்கள் கூட அப்படின்ற மாதிரி அவரு அஃபீஷியலாக சொல்லியிருக்காரு. இந்த கூட்டணி அந்த கூட்டணி அந்த கூட்டணிலாம் சேர போகிறாரு அப்படின்ட்டு ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நியூஸ் எல்லாம் கேட்டு நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. நம்மளுடைய தலைமையில் தான் ஆட்சி அப்படின்றதில் எப்பவுமே உறுதியாக இருக்கிறோம். சரிங்களா? அதனால் யார் என்ன அவதூறு பரப்புனாலும் தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் நாம நினைச்ச டார்கெட்டை நம்மளால நிச்சயமா அடைய முடியும். அண்ட் இது மட்டும் இல்லாம தாவேகா தொண்டர்களை தசை திருப்பறதுக்காக இந்த நியூஸ் கிளப்பிடப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேவால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவதூறுகளை கிளப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு மாதிரி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்கள் யாரு கூட கூட்டணி கிடையாது. ஸோ தனிச்சு தான் நிற்கிறாரு. ஸோ தனிச்சு நின்று வேற லெவலில் வெற்றி பெற தான் போறாரு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாரு கூட கூட்டணி கிடையாது, தாவேகா யாரு கூட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக சொல்லிட்டாரு. ஸோ இதை பற்றி உங்களோட பின் தாட்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தளபதி பற்றி அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.